வணக்கம் நேயர்களே, நாம் இன்றைக்கி என்ன நடக்க போகுதுங்கிறத வீடியோவில் பார்க்கலாம். அழகே அழகு என்ன நடக்குது இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க அனைவரும் வீடியோவை கவனிங்க. மலர் மதிக்கிட்ட போய் மதி எல்லாரும் பேசுகிற விஷயத்தை தான் நானும் பேச போகிறேன். ஏன்னா சுரேஷ் ரொம்ப நல்லவன். அவன் உங்களுக்குள்ளே 1008 மன கருத்து வேறுபாடு இருக்கும். இருந்தாலும் நான் இங்கே கல்யாணம் பண்ணிக்கிட்டு வர்றப்ப எனக்கு உதவியாக நின்னது சுரேஷ் மட்டும்தான். ஆனால் அவனை எனக்கு ஒன்றுனா அவன் ஓடிடுவான், முன்னே ஓடிடுவான். அவன் சுரேஷை என்னையே அண்ணின்னு காலையே சுற்றி வருவான். அதனால் நான் சொல்கிறேன், உன்னால் ஒரு காரியம் நடக்குதுன்னா கண்டிப்பாக நீ போ மதி. ஏன்னா எல்லாரும் நான் சொன்னால் கேட்பேன்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, மதி என்னால் முடியாதுங்கிற காரியத்தை ஏன் இப்படி எல்லாரும் கட்டாயப்படுத்துகிறாங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லோரும் கோர்ட்டுக்கு போயிடுறாங்க. கோர்ட்டுக்கு போன உடனே என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, நீங்கள் எல்லோரும் லெட்டரில் எழுதி மதி கொடுத்துட்றாங்க. லெட்டரில் மதி எழுதி கொடுத்த உடனே அவங்க விசாரிக்கிறாங்க. அங்கே விசாரிக்கும் போது எனக்கு சுரேஷ் சார் வணக்கம் சார், எங்களுக்கு 2 பேர்த்துக்கும் மேரேஜ் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. மேரேஜ் ஆனதை சொன்ன உடனே நீங்கள் ஏன் இப்படி பண்ணினீங்க உங்களுக்கு அப்படின்னு ஒரு லெக்சராக இருக்கிறீங்க, முன்விரோதம் காரணமெல்லாம் இப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்து எங்கள் நேரத்தையும் இதெல்லாம் வீணாக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு மதி எதுவுமே பதில் சொல்லவே இல்லை. அப்புறமா நிறையா கொஸ்டின் வைக்கிறாங்க. அதுக்கு சுரேஷே பதில் சொல்லிக்கிறாரு. எங்கள் 2 குடும்பமும் சேர்ந்து சமாதானப்படுத்தி வச்சுட்டாங்க, அதனால் மதி எழுதி கொடுத்துட்டாங்க அப்படின்னு எல்லாமே லெட்டரில் எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட எழுதி கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் மதி ஒரு கையெழுத்து போட சொல்கிறாங்க. அவங்க கையெழுத்து போட்டு கோபமாக வந்துடுறாங்க மதி. அப்புறம் உடனே சுரேஷுக்கு ஃபோன் வருது. அப்பா எனக்கு வேலை கிடச்சிருப்பா அப்படின்னு சொல்கிறாப்படி. அவங்க அப்பா ரொம்ப சந்தோஷம்ப்பா, பரவாயில்ல அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அப்புறம் அவங்க அண்ணன் தங்கராஜ் ஃபோன் பண்ணுறாரு. அதுக்கு மாமா எனக்கு வேலை கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் அவங்க அண்ணன் பாக்கியராஜு ஃபோன் பண்ணுறான். ஆனால் எனக்கு வேலை கிடச்சிருச்சு சுரேஷ் சொல்லும்போது, பரவாயில்லடா நல்லதே, வாங்க வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. எல்லோரும் சேர்ந்து வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த உடனே மலர் சொல்கிறாங்க, மதியால் தான் இப்போ சுரேஷுக்கு வேலை கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவங்க மாமியார் இருந்துக்கிட்டு, இன்னமும் இவ தான் வேலை வாங்கி கொடுத்த மாதிரி சொல்கிறேன், இவ சொல்லி தான் என் பையனுக்கு வேலையே போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தங்கராஜ் அவங்க அப்பா அம்மாக்கிட்ட பொண்ணு எப்படி குடும்பத்தை நடந்துக்கணும் அப்படின்னு நல்லா கருத்து சொல்லிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நீங்கள் எனக்கு யாரும் கருத்து சொல்ல தேவையில்ல, நான் இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்லும்போது நீங்கள் நீங்கள் இல்லை பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி பண்ணி வச்சிங்க. அதனால் நான் இங்கே எப்படி நடக்கணும் எது நடக்கணும் நான் எல்லாம் பார்த்துக்கிறேன், நீங்கள் போய் அப்பா அம்மா தங்கச்சி எல்லாம் சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மலர் எல்லாத்துக்கும் ஒரே அடித்தான்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட எபிசோடு முடியுது. நாளைக்கு மீண்டும் இந்த சேனலில் சந்திக்கலாம். வணக்கம்.